Hello friends, welcome to Sky Winners. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நாம் யூனிட் 2 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அது எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போது இந்த வீடியோவில் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூனிட்டில் வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னது? அதாவது தோஸ் ஆர்கனைசேஷன்ஸ் which are formed for the purpose of rendering services to the public. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் எப்படின்னா சர்வீஸ் மோட்டிவில் இருக்கும். their motive is not making profit. These are not business organizations. For example, education institutions like schools, college அந்த மாதிரி, அல்லது ஹாஸ்பிட்டல்ஸ், லைப்ரரி, கிளப், இது மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்லாம் their motive is not making profit. Their motive is rendering services to the public. ஸோ இது மாதிரி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்னால் அதுக்கு ஃபார்மேட் இருக்குது. நான் ஃபார்மேட்டை காட்டுறேன். இதுதான் அந்த ஃபார்மேட். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஃபார் தி இயர் எண்டிங், அந்த இயர் எண்டு டேட்டு போடணும். லெஃப்ட் சைடு பாருங்கள், ரெசிப்ட்ஸ் இருக்குது. ரைட் சைடில் பேமெண்ட்ஸ் இருக்குது. ரெசிப்ட்ஸ்னால் என்ன மீனிங்? என்னென்ன பணம் வந்து கம்பெனிக்கு வந்திருக்குதோ, ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே வந்திருக்குது, அதெல்லாம் ரெசிப்ட்ஸ். பேமெண்ட்ஸ்னால் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து கேஷ் வந்து கேஷோ செக்கோ வெளியே போயிருக்கணும், அது பேமெண்ட்ஸ். அந்த வேர்ட்லேயே இருக்குது மீனிங். ரெசிப்ட்ஸ்னால் பணம் உள்ளே வந்திருக்குது, பேமெண்ட்ஸ்னால் பணம் வெளியே போயிருக்குது. இப்போது உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா, கொஞ்சம் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ரெசிப்ட்ஸு பேமெண்ட்ஸு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், அதை ரெசிப்ட்ஸை தனியாக எடுத்து லெஃப்ட் சைடில், அதாவது டெபிட் சைட்லேயும், பேமெண்ட்ஸை தனியாக எடுத்து ரைட் சைடில், அதாவது கிரெடிட் சைட்லேயும் காட்டணும். காட்டிக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் ஃபார்மேட். இதில் ஃபார்மேட்டில் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதாவது கேஷ் அண்ட் பேங்க், கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது ஓப்பனிங் டைமில், திஸ் இஸ் ஓப்பனிங், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் கேரி டவுன், இது க்ளோசிங். ஸோ க்ளோசிங் டேட்டில் வந்து எவ்வளோ கேஷ் கையில் இருந்தது, எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் கையில் இருந்தது, ஸோ அது இந்த இடத்துல வரும். இங்கே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், எவ்வளோ கேஷ் கையில் இருந்தது, எவ்வளோ பேங்க் பேலன்ஸ். இப்போது மற்ற ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, கேஷ் புக்கு தனியாக எழுதுவீங்க, பேங்க் புக்கு தனியாக எழுதுவீங்க. ஆனால் இது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் வந்து கேஷ் அண்டு பேங்க் ரெண்டையும் சேர்த்து ஒரே அக்கௌண்ட் தான். அதுக்கு பேர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். இப்போ இந்த ரெசிப்ட்ஸ்னால் இதில் கேஷ் ரெசிப்ட்டும் வந்துடும், நம்ம ஏதாவது செக்கு வாங்கினாலும் வந்துடும். அதே மாதிரி இது பேமெண்ட் சைடு, இதில் ஏதாவது கேஷ் கொடுத்துருந்தாலோ அல்லது செக் இஷ்யூ பண்ணியிருந்தாலோ ரெண்டுமே இதில் வந்துடும். ஓகே, இதுதான் அந்த ஃபார்மேட்டு. இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது இல்லஸ்ட்ரேஷன் 1. இதை நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். From the following particulars of Chennai Sports Club. So Chennai Sports Club, இது ஒரு கிளப்பு, இது ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்.
இங்கே கீழே பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பேங்க் பேலன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பர்டிகுலர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் போடணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரிப்பேர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31st March 2018. ஸோ பர்டிகுலர்ஸ் இருக்குது. இதுலேருந்து ரெசிப்ட்ஸ் இருக்குது, கேஷ் உள்ளே வந்துறது இருக்குது, பேமெண்ட் இருக்குது, கேஷ் வெளியே போனது இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், ரெசிப்ட்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் டெபிட் சைடில் எழுதணும், பேமெண்ட்ஸ் எல்லாம் ரைட் சைடில் எழுதணும், கிரெடிட் சைடில் எழுதணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போது இது மாதிரியான நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் எந்த மாதிரியான ரெசிப்ட்ஸு அதிகமாக வரும் அப்படின்னா, நான் அந்த ஃபார்மேட்டை ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். இதில் ரெசிப்ட் சைடில் பாருங்கள் என்ன இருக்குது, டு சப்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ, அப்புறம் என்ட்ரன்ஸ் ஃபீ, அப்புறம் டொனேஷன், அப்புறம் லெகசிஸ், அப்புறம் என்டோமெண்ட் ஃபண்ட், அப்புறம் டோர்னமெண்ட் ஃபண்டு, கவர்மெண்ட் கிராண்ட், அப்புறம் லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு. ஸோ இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிப்ட்ஸ்லாம் இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இருக்கும். இப்போது ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கவே இருக்காது. அங்கே என்ன இருக்கும், ரெசிப்ட்ஸ்னால் கஸ்டமர்ஸ்லேருந்து பணம் வந்திருக்கும், அல்லது நம்ம சேல் வந்து கேஷுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கேஷ் சேல்ஸில் அவரோட பேமெண்ட்டாக இருக்கும், கேஷாக இருக்கும், அல்லது சப்ளை பண்ணியிருப்போம், அவன் பேமெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் ப்ராஃபிட்டபிளில் இருக்கும். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ரெசிப்ட்ஸ் வந்து எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் படிச்சுக்குங்க இதை. ஒன்று சப்ஸ்கிரிப்ஷன், இது பணம் வந்திருக்கு. ரெண்டாவது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. இந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது மந்த்லி கொடுக்கலாம், எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். லைஃப் மெம்பர்ஷிப்ங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறது. அப்புறம் என்ட்ரன்ஸ் ஃபீ, அப்புறம் டொனேஷன், லெகசிஸ், என்டோமெண்ட், டோர்னமெண்ட், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ், இப்படி பல டிஃப்ரெண்ட்டாக ரெசிப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்கீப் ஆஃப் கிரவுண்டு, கார்டனிங் எக்ஸ்பென்சஸ், பேட்ஸ் அண்ட் பால்ஸ், அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஹார்னோரியம், என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போது அந்த எக்ஸாம்பிள் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் போயிடலாம். இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ நான் அந்த இல்லஸ்ட்ரேஷனை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ரெசிப்ட் சைடில் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதுகிறோம். டு பேலன்ஸ் brought down. இங்கே கேஷ் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த ரெண்டையும் இதில் எழுதிக்கிறோம். ஸோ கேஷ் 10,000, பேங்க் 15,000. அடுத்த டிரான்சாக்ஷன் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் பெய்டுனா கேஷ் வெளியே போயிருக்குன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆகிருக்கு, வெளியே கேஷ் போயிருக்குது. ஸோ கேஷ் வெளியே போயிருக்கனால இங்கே பேமெண்ட் சைடில் எழுதுகிறோம், பை இன்ட்ரெஸ்ட் பெய்டு. வாட் இஸ் அமௌண்ட், 5,000. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஐட்டம், டெலிஃபோன் சார்ஜஸ் பெய்டு. ஸோ இதுவும் கேஷ் வெளியே தான் போயிருக்குது, நம்ம டெலிஃபோன் சார்ஜஸ் பே பண்ணியிருக்கோம். What is the amount, 7,000. Then next item, subscription received. Subscription received. Receivedனாலே கேஷ் உள்ளே வந்திருக்கு, கேஷ் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ டு சப்ஸ்கிரிப்ஷன் டெபிட் சைடில். ஸோ 3 இயர்ஸுக்கு வந்திருக்குது. இது லாஸ்ட் இயர், இது கரண்ட் இயர், இது நெக்ஸ்ட் இயர். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது 31 March 2018. ஸோ இது வந்து அதுக்கு முந்தின இயர், ப்ரீவியஸ் இயர். இது கரண்ட் இயர், இது நெக்ஸ்ட் இயர். ஸோ அந்த இயர் அப்படி போட்டுடலாம். 2016, 17, 2017, 18,
2018-19. What is the amount? 4,500, 65,000, 5,000. Next item, tournament expenses. So expenses நாலே cash வெளியே போயிருக்குன்னு தான் மீனிங். ஸோ பேமெண்ட் சைடில் எழுதுகிறேன் by tournament expenses. What is the amount? 12,500. Next item, tournament fund receipts. ஸோ இது பேமெண்ட்டு கேஷ் வந்திருக்குது உள்ள receipts. ஸோ டெபிட் சைடில் ரெசிப்ட் சைடில் எழுதுகிறேன். What is the amount? 15,000. Next item, upkeep of grounds. ஸோ கிரவுண்டை அப்கீப் பண்ணுறதுக்கு பேமெண்ட் நம்ம பணம் கொடுத்துருக்கோம். ஸோ அது பேமெண்ட் பை அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ் 22,500. நெக்ஸ்ட் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ரிசீவ்டு. ஸோ பேமெண்ட் வந்திருக்குது, பேமெண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ ரெசிப்ட் சைடில் எழுதுகிறோம். amount 5,500. next item, bats and balls purchased. பேட்ஸ் பால்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணால் கேஷ் வெளியே போகும். ஸோ அதனால் பேமெண்ட் சைடில் எழுதுகிறேன் பை பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ்ட் amount 13,000. நெக்ஸ்ட் ஐட்டம், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். ஸோ கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி எழுதணும்? பை பேலன்ஸ் கேரி டவுன். இங்கே என்ன எழுதுகிறோம்? கேஷ் 5,000. இப்போ பேங்கோடைய பேலன்ஸ் கொடுக்கல, நம்ம பேங்கோடைய பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். அது பேலன்சிங் ஃபிகர். நம்ம பேலன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? முடிஞ்சு போச்சு, எல்லாம் எழுதிட்டோம். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக டோட்டல் போட்டோம். எவ்வளோ வருது? 1,20,000 வந்திருக்கு. இதை அப்படி ரைட் சைடில் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது பேங்க் பேலன்ஸ் என்னங்கிற கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் டோட்டல் போட்டுக்கிட்டு ரைட் சைடில் எல்லாம் டோட்டல் போட்டு மைனஸ் 1,20,000. ஸோ போட்டோம்னா நமக்கு பேங்க் பேலன்ஸ் 55,000 க்ளோசிங் பேலன்ஸ் காட்டுது. ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரைட் சைடில் பேங்க் க்ளோசிங் பேலன்ஸ் 55,000. ஸோ 55,000 க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இதுதான் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க, இன் தி புக்ஸ் ஆஃப் சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31st March 2018. ரெசிப்ட்ஸ் பேமெண்ட் ஹெட்டிங் போட்டுக்கணும், அமௌண்ட் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். நீங்கள் லைவாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். இது ஒரு லைவ் டெஸ்ட். உங்கள் ரஃப் நோட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள். ஆன்சரை கீழே கொடுத்துருக்கேன். பேங்க் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் 5,900. இப்போ இந்த பேலன்ஸ் வருதா பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது லாஸ்ட்டு இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம செஞ்சு முடித்த எக்ஸாம்பிள் தான் இது. இதில் பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி இருக்குது? ரெண்டுமே டெபிட் தான். கேஷும் 10,000 டெபிட் தான், பேங்க்கும் 15,000 டெபிட் தான். ஆனால் இப்போ நீங்கள் செய்ய போகிற இந்த இதில் வந்து பாருங்கள், இந்த லைவ் டெஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேங்க் வந்து டெபிட் இல்லை, பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் பேலன்ஸும் கொடுத்தா டெபிட் சைடில் எழுதிடலாம். ஆனால் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு கொடுத்துருக்கனால அதை கிரெடிட் சைடு தான் எழுதணும். அப்போது 2 பேலன்ஸ் ப்ராடவுன் வருது. ஒன்று டெபிட் சைடில் 2 பேலன்ஸ் ப்ராடவுன் ஃபார் கேஷ்.
இன்னொன்று கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் ட்ரா டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் கிரெடிட். ஸோ 2 வருது. ஸோ இதுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கிறேன். கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணி இந்த பேலன்ஸ் வருதா பாங்க, செக் பண்ணி பாருங்கள். 5900 பேங்க் பேலன்ஸ். ஓகே, நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போயிடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 2. இதில் வந்து ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் வெல்லூர் கிளப். அதே மாதிரி தான் நிறைய பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 2 பேலன்ஸ் brought down. என்ன பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க? கேஷ் பேலன்ஸ் 2500, பேங்க் கேஷ் 2500, பேங்க் 6800. இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் பாருங்கள், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டுனா ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா கேஷ் வெளியே போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ பேமெண்ட் சைடில் எழுதணும் பை ஃபர்னிச்சர், அமௌண்ட் 9700. அடுத்த ஐட்டம் அட்மிஷன் ஃபீ ரிசீவ்டு. ஸோ அட்மிஷன் ஃபீ கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ கேஷ் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ 2 அட்மிஷன் ஃபீ ரெசிப்ட் சைடில் எழுதுகிறோம் 1000. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, இதுவும் ரெசிப்ட்ஸ் தான். ஸோ 3 years கொடுத்துருக்காங்க. So 2015 5600, then 59,000, then 4,700. இப்போ அடுத்த ஐட்டம் பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்டு. ஸோ பில்லியார்ட்ஸ் டேபிள் வாங்கியிருக்காங்க. பில்லியார்ட்ஸ் டேபிள் வாங்கும்போது என்ன ஆகும்? கேஷ் வெளியே போகும். ஸோ பேமெண்ட் சைடில் எழுதுகிறோம் பை பில்லியார்ட்ஸ் டேபிள். எப்போதுமே கேஷ் வந்து உள்ளே வந்தால் ரெசிப்ட் எழுதுகிறோம், கேஷ் வெளியே போச்சுன்னா பேமெண்ட்டில் எழுதுகிறோம், அவ்வளோதான். ஸோ பில்லியார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கேஷ் வெளியே போயிருக்கு. அடுத்தது ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் சேரிட்டி ஷோ. ஸோ பணம் வந்திருக்கு, என்ன பண்ணும்? லெஃப்ட் சைடு எழுதுகிறோம், ரெசிப்ட் சைடில் எழுதுகிறோம். அமௌண்ட்டு 2800. அடுத்தது முனிசிபல் டேக்ஸ். ஸோ முனிசிபல் டேக்ஸ்னால் நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம், கேஷ் வெளியே போயிருக்கு. ஸோ பேமெண்ட் சைடில் முனிசிபல் டேக்ஸ் அமௌண்ட்டு 12,000. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட். ஒரு டென்னிஸ் கோர்ட்டு புதுசாக கட்டியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? கேஷ் வெளியே போகும். ஸோ பை டென்னிஸ் கோர்ட் 52,700. அடுத்தது டொனேஷன் ரிசீவ்டு. டொனேஷன் வாங்கியிருக்கோம், ஸோ கேஷ் உள்ளே வந்திருக்குது. ஸோ ரெசிப்ட் சைடில் எழுதுகிறோம். $7,300. அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ்னால் கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ என்ன பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க? கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷ் பேலன்ஸ் வந்து 3,700. இங்கே பேங்க் பேலன்ஸ் கொடுக்கல. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறோம், பேங்க் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? 2 பக்கம் டோட்டல் போட்டு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டில் டெபிட்டில் டோட்டல் போடுறேன். என்ன வந்திருக்கு? 89,700. அதே மாதிரி கிரெடிட்டில் டோட்டல் போட்டு பார்க்குறேன். என்ன வந்திருக்கு? 93,100.
இப்போ இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன வருது? கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, டெபிட் கம்மியாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் எங்கே வரும்? டெபிட்டில் தான் வரும். ஏன்னா இங்கே கிரெடிட்டில் அதிகமாக இருக்குது, கிரெடிட் அதிகமாக இருக்குது, டெபிட் கம்மியாக இருக்குது. ஸோ எங்கே வரும்? பேலன்ஸ் இங்கே தான் வரும். அப்போ பேங்க் பேலன்ஸ் என்ன பேலன்ஸ் காட்டுது? டு பேலன்ஸ் கேரிட் அவுட். இங்கே என்ன வருது? பேங்க். என்ன டிஃப்ரென்ஸ் வருது? இந்த 93,000 தான் அதிகமாக இருக்குது. இந்த அதிகமாக உள்ள பேலன்ஸ் இந்த பக்கம் எழுதிக்கிறோம் 93,100. ஸோ ரெண்டு பக்கம் 93,100. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஸோ 3,400 இது என்னது? பேங்க். பேங்க் ஓவர் டிராஃப்ட். இப்போது இந்த பக்கம் வந்ததுன்னா பேங்க்னு எழுதிடுவோம், பேங்க் பேலன்ஸ்னு எழுதுவோம். ஸோ இங்கே வந்து பேங்க்னு எழுதுவோம். இப்போ பேலன்ஸ் என்ன ஆயிடுது? கிரெடிட் அதிகமாக இருக்கனால பேலன்ஸ் இந்த பக்கம் வந்துருக்குது. ஸோ இது எப்படி எழுதணும்? பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எழுதணும். 3,400. ரைட் சைடில் பாருங்கள், ஆன்சர் கொடுத்துருக்குது. ஆன்சர் பேங்க் ஓவர் டிராஃப்ட் க்ளோசிங் பேலன்ஸ் 3,400. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.